தேவனுக்கு பயப்படுகிற பயம் அது எப்படின்னா, தேவன் எல்லா இடத்திலும் என்னை பார்க்கிறார், என்னை காண்கின்றார் என்று அறிந்திருக்கிறது. When you know that God is everywhere watching us, it shows that you fear God. எங்க யாரு முன்னுக்கு எங்க பேசணும், எந்த அறையில் இருந்தாலும் எந்த இடத்துல இருந்தாலும் நீங்க உங்க பேச்சிலையும் நடத்தையிலையும் உங்க செயலையும் எல்லாத்துலையும் நீங்க ரொம்ப கவனமா இருப்பீங்க. ஏன்னா கர்த்தர் அறிந்திருக்கிறார், தேவன் என்னை பார்க்கிறார். நீ கர்த்தருடைய பார்வைக்கு அவர் கண்களுக்கு முன்பாக நீ சரியா இருந்தனா, பரிசுத்தமானதை நீ செய்தனா, தேவனுக்கு பயந்து நடந்தனா, அப்பொழுது நான் உன்னை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவேன். It means the reward of your life, உங்க வாழ்க்கைக்கு நல்ல பலன்கள் எதிர்பார்க்கறீங்க தெரியுமா? இதெல்லாம் வேணும்னா நீங்க முதலாவது கர்த்தருடைய பார்வைக்கு முன்பாக தேவனுக்கு பயந்து நடக்க வேண்டும். நீங்க நினைக்கிறீங்க கர்த்தருக்கு முன்பாகனா சபையில என்ன பண்றோம், what are we doing in the church, என்ன ஊழியம் செய்யறோம், தேவ பயனா நம்ம செய்கிற ஊழியம் அப்படின்னு கிடையாது. அதெல்லாம் பார்க்கறாங்க. தேவனம் வர்ற சபை அப்படின்னு கிடையாது. தேவ பயம் என்றால் நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில எப்படி இருக்கிறோம், நம்ம அறைக்குள்ள எப்படி இருக்கிறோம், யாருமே பார்க்காத நம்ம எப்படி இருக்கிறோம், அந்த நேரத்தில் என்ன செஞ்சிட்டு இருக்கிறோம். எல்லாத்திலையும் கண்களையும் நீங்க மூடி மறைச்சிடலாம், எல்லாத்திலையும் கண்கள் நீங்க கட்டிடலாம். கர்த்தருடைய கண்களை கட்ட முடியாது. You can't close the eyes of the Lord. என் கண்கள் எப்போதும் உன் மேல இருக்குன்னு என்று சொல்லுகிறார். நீங்க அவருக்கு முன்பாக உத்தமனா வாழ்ந்தாதான், பரிசுத்தமா இருந்தா தான் கர்த்தர் வைத்திருக்க நல்ல பலன்களை பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவர் உங்களோட வாழ்க்கையில பாருங்க, எத்தனையோ பேர், நிறைய பேர் நான் சாட்சி சொல்றீங்க, ஆண்டு இந்த வருஷம் கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படியே சில நன்மைகளை கொண்டு என்னை திருப்தி ஆக்கிட்டாருன்றீங்க. ஆண்டு செய்திருக்காரு, நன்மையால் திருப்தி ஆக்கணும். அதே மாதிரி நடந்துட்டு இருக்கு. இன்னும் சிலர் நடக்காம இருக்குது, நன்மை தீமையா நடந்திருக்கு. என்ன காரணம், என்ன காரணம்? கர்த்தருடைய பார்வைக்கு முன்பாக தேவ பயத்தை பார்க்க முடியல. இப்ப ஒரு பக்கம் கூட்டம் தேவனுக்கு பயந்து பரிசுத்தமா நடக்குது, இன்னொரு பக்கம் கூட்டம் தேவனுக்கு பயம் இல்லாம வாழுது. இப்ப ரிவார்ட் வரும்போது ரெண்டு பேத்துக்கும் ஒரே மாதிரி ஆண்டவர் கொடுத்தாருன்னா அப்ப பரிசுத்தமா வாழ்ந்ததுக்கு அர்த்தமே கிடையாது. நம்முடைய தேவன் பச்சைவாதம் உள்ள தேவன் கிடையாது. இஸ் நாட் a God of favorism. அவன் செய்கிற கிரியைகளுக்கு ஏற்ற பலன் ஆண்டவர் கொடுப்பார். உங்களுக்கும் நன்மை வேணும், நன்மையால் திருப்தி ஆகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க என்ன பண்ணணும், தேவனுக்கு முன்பாக பயந்து நடக்கணும். ரொம்ப அழகா போட்டிருக்காங்க, பி blameless before me. என் முன்னுக்கு உனக்கு ஒரு குறை இருக்கக்கூடாது, ஒரு புள்ளி ஒரு அந்த மாதிரி பரிசுத்தமா நடக்கணும். பி blameless. உன் மேல குறைன்னு சொல்றதுக்கு ஒண்ணுமே இருக்கக்கூடாது. அப்ப ஆபிரகாமுக்கு இந்த வார்த்தை ஆண்டு கொடுத்து அவன் அன்னைக்கு தீர்மானம் எடுத்தான், நான் ஆண்டு முன்பாக எல்லாத்துலயும் நான் கரெக்டா இருக்கணும், எதுலையுமே நான் குறை வைக்க கூடாது, என்னோட நடத்தையில என் பேச்சு எல்லாத்துலையும் கரெக்டா இருக்கணும், எங்கேயுமே நான் குறை வச்ச ரொம்ப கவனமா அவன் நடக்கிறான். அப்புறம் தான் கர்த்தர் ஈசாக்கை கொடுக்கிறார். உங்க வாழ்க்கையிலும் கர்த்தர் ஆசீர்வாதங்கள், ஈசாக் என்ற ஆசீர்வாதம் எதிர்பார்த்தீங்கன்னா குறை இல்லாமல் தேவ பயத்தோடு நடக்கணும். கொஞ்சம் நல்லா ஆராய்ந்து பாருங்க, நம்ம இன்னைக்கு எப்படி ஆண்டவருக்கு முன்பாக வாழ்றோம். அவனுக்கு புரிது, ஆபிரகாமுக்கு புரிது, தேவனுக்கு பயப்படுற பயம்தான். அதை கர்த்தர் எல்லா இடத்துலையும் பார்க்கிறார். எல்லா இடத்துலையும் ஆண்டவர் பிசிக்கலா அப்பியர் பண்றாரோ இல்லையோ, பட் எங்க இருந்தாலும் கர்த்தர் என் பக்கம் நின்று பார்க்கிறார், எல்லாத்தையும் ஒப்சர்வ் பண்றார். இன்னைக்கு நம்ம மற்றவங்க லைஃபை பார்க்குறோம், மற்றவங்களோட கதை பார்க்குறோம், பட் நம்ம ஒன்று மறந்தோம், நம்ம கதையை ஆண்டவர் பார்த்துட்டு இருக்கிறார். மற்றவங்களோட கதை என்ன, இவங்களுக்கு என்ன ஆச்சு, அவங்களுக்கு என்ன ஆச்சு, நிறைய கேள்வி நம்ம நிற்கிறோம் இல்லையா? ஆனால் உங்களுக்கு போல உங்க கதையை கற்று நல்லா பார்த்துட்டு இருக்கிறார். நீங்க மற்றவங்க கதையை பார்க்கறதும் பார்க்கிறார், உங்க கதையும் பார்க்கிறார். ஒன்றுமே கர்த்தர் பார்வைக்கு மறைவாக இல்லை, எல்லாமே வெளியரங்கமாக இருக்குது. அதனால மற்றவங்க கதையை எட்டி பார்க்கறதை பார்க்கணும், உங்க சொந்த கதை எப்படி இருக்குன்னு பாருங்க. நம்ம கர்த்தரோட பார்வைக்கு முன்னா ஆண்டு உங்களை ஞாயிற்றுக்கிழமை தான் பார்க்கிறாரு, புதன்கிழமை தான் பார்க்கிறாரு, சனிக்கிழமை தான் பார்க்கிறாரு, உங்க பிறந்த நாளைக்கு தான் பார்க்கிறாரு அப்படின்னு கிடையாது. ஒவ்வொரு நாளும் பார்க்கிறார். அந்த ஒவ்வொரு நாளும் நீங்க முடிக்கிற போது திருப்தியா முடிக்கணும். அப்பா இன்னைக்கு நான் ஒரு தப்பும் பண்ணல, ஆண்டவரே உங்க கிருபையால, உங்க கிருபையால எதெல்லாம் தவிர்க்க முடிச்சோ அதெல்லாம் தவிர்த்துட்டேன். ஒருவேளை நான் ஃபெயில் பண்ண, நாளைக்கு நான் ஃபெயில் பண்ண, நாளைக்கு நான் சரியா இருக்கணும். ஒவ்வொரு காலை தோறும் நம்மளுக்கு புது கிருபை, புதுசா வாழ்றதுக்கு. எவ்ரி டைம் we wake up in the morning is a new beginning. புது மனுஷனா வாழ்றதுக்கு டெய்லி நம்மளுக்கு அங்க வின்னிங்ஸ் இருக்கு, ஃபெயிலிங்ஸ் இருக்கு. ஆனா தோல்வியே ஜெயந்தான் பெருகிட்டு இருக்கணும். This is Christian life. But இதை எப்படி ஜெயிக்க முடியும்னா, when your heart, the goal is to please God.
கர்த்தரை பிரியப்படுத்துறதே ஒரு குறிக்கோளா இருக்கணும். எத்தனை பேருக்கு புரியும் கிறிஸ்துவ வாழ்க்கை? தேவனை பிரியப்படுத்தணும். பவுல் சொல்றாரு, திருமணம் பண்ணவன் அவனுக்கு வேற வழியே இல்லை, மனைவியும் பிரியப்படுத்தணும், ஆண்டவரையும் பிரியப்படுத்தணும். திருமணம் பண்ணாதவன் ஆண்டவரை மாத்திரம் பிரியப்படுத்தணும். நீ எப்படியாவது பிரியப்படுத்தி ஆகணும். அது ரெண்டுல ஒன்னா இருக்கணும். அப்படின்னா நீங்க தேவனை பிரியப்படுத்தணும்னா, இஃப் யூ வாண்ட் டு ப்ளீஸ் காட், ஆண்டவரை நீங்க பிரியப்பட நினைச்சீங்கன்னா அவருக்கு முன்பாக நீங்க உத்தமனாக நடக்கணும். அநேகர் நீங்க பேசுற விதம், நீங்க போடுற வசனத்தின் விதம் பார்த்துட்டு, ஓ ரொம்ப பரிசுத்தவங்க இவங்க ஃபுல்லா ஆண்டு வசனமா அனுப்பிட்டு இருக்கிறாங்க, காலைல இது குட் மார்னிங்லாம் அனுப்பி விட்டுருங்க வசனமா, அதை வச்சு ரொம்ப பரிசுத்தம். அப்புறம் ஆண்டவர் நீங்க யார் நல்லாவே அறிந்திருக்கிறார், நீங்க யாரு, நீங்க எப்படிப்பட்டாலும் நல்லாவே தெரிஞ்சு வச்சிருக்கிறார். உங்க உள்ளத்தின் நோக்கம் என்ன என்று தேவன் அறிந்திருக்க அவர் நிறுத்தி பார்க்கிறாரா? சோ நீங்க யாரை வேணாலும் ஏமாத்தலாம், கர்த்தரை முடியாது. Hallelujah. You can justify your actions before men but not before God. அப்ப கர்த்தருக்கு முன்பாக உங்க இருதயம், உங்க யோசனைகள், உங்கள் செயல்கள் எல்லாமே பரிசுத்தமா இருந்தாதான் கர்த்தரால் நீங்க ஏற்றுக்கொள்ளப்பட முடியும். நீங்க தேவ பயத்துல நடக்கலன்னா you fail. நல்லவங்களையும் பார்க்கிறார், கெட்டவங்களையும் பார்க்கிறார். நீங்க செய்யற நன்மையும் பார்க்கிறார், நீங்க செய்யற தீமையும் ஆண்டு பார்க்கிறார். எல்லா இடத்திலையும் இருக்கு. சிசிடிவி போட்டா கூட ஒரு பக்கம் தான் பார்க்க முடியும், எல்லாத்தையும் கவர். ஆனா கர்த்தர் கண்கள் உங்க இருதயத்தை கூட பார்க்கும். அப்ப இங்க இருந்தா கஷ்டம், நான் எங்கேயாவது தனியா போனோம், நாங்க ஃப்ரீயா பாவம் செய்யலாம். யோசேப்பு ஆண்டவர் எங்க அனுப்புறாரு? எகிப்துக்கு அனுப்புறாரு. யாருக்கும் அவனுக்கு தெரியாது, அவங்க அப்பா அங்க இல்ல, அண்ணன் தம்பி யாருமே இல்லை, அவனை மாட்டி விடுறதுக்கு, கேள்வி கேட்கறதுக்கு, நியாயம் தீர்க்கிறதுக்கு ஒருத்தனும் இல்லை. அவன் நினைச்சா விருப்பத்தின்படி வாழ்ந்திருக்கலாம், அவன் வாழல. சந்தர்ப்பம்லாம் அமையுது, நல்ல சமயங்கள்லாம் அமையுது அவனுக்கு. அவன் நினைச்சிருந்தா அவன் விருப்பத்தின்படி அவன் பாவத்தை அனுபவிச்சிருக்கலாம். ஆனா வெளிநாட்டுல, எகிப்து தேசத்துல, கானான்ல தெரியுமா, அந்த தாய் தகப்பன் இருக்கிற அந்த இடம் இல்லை, ஓகே, வேற தேசத்துல இருக்கிறான். அங்க சில காரியங்கள், பாவங்கள் அது லாஃபுல் ஃபார் தம், அதை அவங்க செய்யலாம், தப்பு இல்லை அப்படின்னு இருக்குது. அவன் எப்படித்தமா இருக்கிறான்? அவன் சோதிக்கப்பட்டும் கூட அந்த பாவத்துல விழுகல. ஏன்? கர்த்தருக்கு பயப்படுகிறான். அந்த நாட்கள்ல ஒரு மனுஷனை எப்படி விசுவாசின்னு அறிவாங்கன்னா தேவ பயத்தை வைத்து. அதே யோசேப்போட கதையில நீங்க பாருங்க, ஒரு காரியத்தை சொல்லுவான் பாருங்க, கூட கேட்பாங்க. அதாவது அவன் ராஜாவா ஆகினதுக்கு அப்புறம், ஓகே, உன் தம்பியை இங்க விட்டுட்டு போ, நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு. உடனே இல்லை முடியாது, எங்க அப்பா விட மாட்டாரு, நான் கூட்டிட்டு போய் தான் ஆகணும் பெஞ்சமின். இல்ல நீ விட்டுட்டு போ, நான் தேவனுக்கு பயப்படுவேன்றான் யோசேப்பு. அந்த வார்த்தையை கேட்ட உடனே, தேவனுக்கு பயப்படுற அந்த வார்த்தையை கேட்ட உடனே யாக்கோபோட மற்ற குமாரர்கள், சரி இவன் தேவனுக்கு பயப்படுறேன்னு சொல்லிட்டானே, ஓகே விட்டுட்டு போயிடலாம். அந்த நாட்கள் நிறைய தேவர்கள் இருக்கிறாங்க, there are many gods. ஆனா தேவ பயம் அப்படின்னு வர பொழுது அது யெகோவா தேவனை குறிக்குதுன்னு நல்லாவே அவங்களுக்கு தெரியும். பயமுறுத்தி உங்களை பரிசுத்தமா மாற்ற கிடையாது, அன்பினால் பரிசுத்தமாய் மாற்றுகிறார். நீ போய் படு அனுபவி அப்படி சொல்லாம, மனம் இறங்கி உங்களுக்காக நீதியை செய்து நீங்க தேவ பயத்தை நடக்கணும்னு சொல்லி அவர் பாருங்க, உங்க சொந்த பலத்துல விடல, ஆவினாலே நிரப்பி உங்களை பலப்படுத்துகிறார். எதுக்கு? தேவனுக்கு பயந்து வாழணும் என்று சொல்லி. என்ன மாதிரி தேவன் நம்முடைய தேவன். He knows that we are very weak. தேவ பயம் விட்டு விலகுட்டு அந்த தேவ பயத்தை கூட பரிசுத்த ஆவினால் ஏற்படுத்துகிறார். அதனால்தான் பாருங்க, யோசேப்பு அவன் வாலிப வயசுல சோதிக்கப்படும் போது அங்க யாருமே இல்ல பாக்குறதுக்கு, யாருமே அதை பார்த்து மாட்டி விட மாட்டாங்க. அவன் முத்து வளைச்சானா அவன் நல்லா காசு பணம் சம்பாதிச்சிருக்கலாம், சுகுசா வாழ்ந்திருக்கலாம். ஏன்? அந்த பொத்திப்பேரோட மனைவி தான் அவளும் அவன் வீட்டு ஆளுகை செய்கிறா, அவள் மூலியமா இவன் நல்லா சம்பாதிச்சிருக்கலாம். ஒரு வேலைக்காரனா இருக்க அவசியமே இல்ல, பொத்திப்பேர் காலை பிடிக்கணும்னு அவசியம் கிடையாது, அவன் காலை செருப்பை மாட்டணும்னு அவசியமே கிடையாது. அவன் இந்த ஆஃபரை மட்டும் எடுத்திருந்தானா அவனுக்கும் சந்தோஷம் கிடைச்சிருக்கும், அவனும் சந்தோஷமா வாழ்ந்திருக்கலாம். ஆனா ஏன் அதை பண்ணல? அவன் என்ன சொல்றான்? என் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக இந்த அருவருப்பான காரியத்தை நான் செய்ய மாட்டேன்றான். அவன் என்ன வார்த்தை பாய்க்கிறான்? என் தேவனுக்கு முன்பாக. சொல்லுங்க, தேவனுக்கு முன்பாக. அப்படியானால் இங்க நானும் நீயும் மட்டும் தான் இருக்கிறோம், யாருமே இல்ல பார்க்கிறதுக்கு. ஆனா கர்த்தர் அதை பார்க்கிறார், என் ஆண்டவர் அதை பார்க்கிறார். அதான் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக இந்த அருவருப்பான காரியத்தை நான் செய்ய மாட்டேன் என்று சொல்லுகிறோம். பைபிள் என்ன போட்டிருக்க? ஒரு கண்கள் எல்லா இடத்திலையும் இருக்குது.
இந்த உலகத்தோட வாழ்க்கை நீங்க இப்படிதான், யாரும் பார்க்கல, என்ன விருப்பத்தில் வாழ்றேன். நீ எங்க போனாலும் ஒரு யோசிப்பா இருக்கணும். நீ எங்க போனாலும் நீ அங்க தேவனுக்கு பயந்து நடக்கணும். ஏன்னா முழு பூமியே கர்த்தருடைய பார்வை கீழே இருக்குது. ஒரு சிசிடிவி இருக்கிற இடத்துல ஒரு ஷாப்பிங் மால்ல பார்த்தீங்கன்னா திருட ரொம்ப பார்த்து யோசிப்பான் எப்படி திருடணும். ஏன்னா அங்கே கேமரா இருக்குன்னு அப்படின்னு சொல்லி. அம்மாவா இல்லையா? யூ மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் சம்திங் வெரி கிளியர்லி. சிசிடிவி கூட ஒரு டைமில் கரண்ட் கட்டினா முடிஞ்சு பார்க்க முடியாது. ஆனால் கர்த்தருடைய கண்கள் 24 மணி நேரமும் நம்ம மேலே இருக்குது. 2 நாளாகும் 7 எழுதப்பட்டிருக்குது, என் கண்கள் எப்பொழுதும் இந்த இடத்து மேலே இருக்குன்றார். அது எது? சாலமன் ஆலயத்தில். இப்போ நம்மளும் அவருக்கு ஆலயம் தான். அவர் கண்கள் எப்பொழுதும் நம்ம மேலே இருக்குது. சில பேர் நினைப்பாங்க, நான் போய் சொல்லி சக்ஸஸ்ஃபுல்லாக நான் யாரை ஏமாற்றிட்டேன் அப்படின்னு நினைப்பாங்க. சரி நினைப்பாங்க, அநேகருக்கு உதவி செய்கிற மாதிரி பிரிட்டன் பண்ணி ஆனால் உள்ளுக்கு வேறு நோக்கத்தை வைத்திருப்பாங்க. சிலர் முன்னுக்கு நல்லா புகழ்ந்து பின்னாடி வேறு மாதிரி குறை பேசுவாங்க. இதெல்லாம் கர்த்தர் பார்க்கிறார். He is watching. Hallelujah. Present yourself blameless before God. உங்களை கர்த்தருக்கு முன்பாக பரிசுத்தமாக நிறுத்துங்க.